இது எப்படி அப்படின்னா, நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய பஸ்ல, இப்போ நீங்க மெட்ராஸ்ல பஸ் ஏறுறீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க வாட்டுக்கு பேசாம தூங்கிட்டீங்கன்னா காலையில கோயம்புத்தூர் வந்துடும். ஆனா நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்துருமான்னு சொல்லி தூங்குற வேலையை விட்டுட்டு எந்திரிச்சு ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்கீங்க. கரெக்டா வந்துருச்சா, போற வழி கரெக்டா இருக்கா. நான் என்ன கேட்கறேன்னா, எப்படி உங்களுக்கு கரெக்டா இருக்கா இல்லையான்றது தெரியும்? பஸ் ஓட்டிட்டு போறது டிரைவரு. கையில ஜிபிஎஸ் கருவி இல்ல, மொபைல் இல்லைன்னா உங்களால அது எந்த அட்ரஸ்ன்னு தெரியாது, எங்க போறீங்கன்றது தெரியாது. ஆனா பாருங்க, உங்களுக்கு சந்தேகம் வருது, கரெக்டா போயிருமா, நம்ம கரெக்டா ஊருக்கு போயிருவோமா? டிரைவரை நம்புறதை விட்டுட்டு நீங்க வேற யாரை நம்புவீங்க? ஒண்ணு பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்க கூடாது. பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்க. இப்ப பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த பஸ் ஊரு போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா, வெயிட் பண்ணக்கூடாதா? எஸ் ஆர் நோ? அவசரம், எல்லாத்துக்கும் ஒரே அவசரம். எப்படிப்பட்ட அவசரம்னா, ஏறி உட்கார்ந்த உடனே கோயம்புத்தூர் வந்துடணும். ஏப்பா 8 மணி நேரம் ஆகும்பா, மெட்ராஸ்ல இருந்து போனா 8 மணி நேரம் டிராவல் ஆகத்தான் செய்யும். அதாவது டிராவல் பண்ணி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா டீ கடையில நிறுத்துவான், ரெஸ்டாரண்ட்ல நிறுத்துவான். போற வழியில ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பஞ்சரை வேற சரி பண்ணணும். போற வழியில ஸ்டாப்ல வேற ஆளுங்களை வேற ஏத்தணும். என்ன அவசரம்னு கேக்குறேன். ஒண்ணு பஸ்ல ஏறி இருக்க கூடாது. இப்ப பஸ்ல ஏறிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஸ்டாப் வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஆனா நமக்கு என்ன, உடனே எல்லாம் நடக்கணும். எப்படி நடக்கும்? இப்போ நீங்க குக்கர்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்தி அதை லாக் பண்ணி விசில் எல்லாம் லாக் பண்ணி அடுப்பு பத்த வச்சீங்கன்னா அந்த அரிசி சோறா மாறுறதுக்குன்னு ஒரு ப்ராக்ரஸ் இருக்குல்ல, ஒரு ப்ராசஸ் டைமிங் இருக்குல்ல. உள்ள போட்டோனே உடனே சோறா மாறிடுமா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க வேகத்துக்கு இருக்கிறவனை எல்லாத்தையும் இழுக்கிறது கூட ஓகே, அதுவே நியாயம் இல்லைன்ற, அது கூட ஏதோ பரவாயில்லங்களாம். நீங்க கடவுளவே இழுக்கிறீங்க. நீங்க சீக்கிரம் வந்து இதை பண்ணி கொடு அப்படின்னு. எப்படி பண்ணி கொடுப்பாரு? The divine timing is always right. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காம போகுதுன்னா டிவைன் டைமிங் படி அது நடக்க கூடாது என்பது விதி. ஒரு விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா நடக்குதுன்னா டிவைன் டைமிங் படி அது சீக்கிரமா நடந்து முடிய வேண்டும் என்பது விதி. இதுல உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிறேன். உங்களுக்கு ஒரே வேலைதான் இருக்கு. கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டு இப்படி வேணா வச்சுங்க. உங்களுக்கு வேலையே இல்லைன்றதோட உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலைன்னா, சும்மா இருங்க. இதான் உங்க வேலை. வேடிக்கை பாருங்க. இதோட வேற ஏதாவது பெரிய வேலை இருக்கா உங்களுக்கு? நோவே, வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்?